உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதாவது 4 கிரகங்களின் ஆட்சி உச்ச சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போகுது. அது என்ன மாதிரி அப்படின்றது பார்க்கும்போது முதல்ல 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக மாற போகிறார். இதுவரைக்கும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருந்த இந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பெற்று மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் ஆகப்பட்டவர் உச்சம் பெற்று இருக்க போறார். அதாவது தன்னுடைய கன்னி ராசியில் புதன் பெயர்ச்சியாகி 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாகி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு புதனாக மாற போறார். இதனால இந்த மாதத்துல புதன் உச்ச நிலையை அடைகிறார். அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். ஒரு வெற்றிக்காக நிறைய ஒரு போராட்டம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்துலயும் தோல்வியை தள்ளிவிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில வெற்றியை நோக்கி மட்டுமே பிரயாணம் செய்பவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்றது லைஃப்ல எப்போதுமே இருக்கும். லைஃப் டைமா பாத்தீங்கன்னா இவர்களினுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் போகாது இந்த இடத்துக்கும் போகாது, நடு நிலைமையில இருந்துட்டு 2 சைடும் சில விஷயங்களை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். மிதுன ராசி என்பர்கள் கிட்ட நம்ம பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த சொன்னா உடனே கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். அது அவர்களுக்கு டீட்டெயில்டா நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம எப்படி ஷார்ட்கட்டா பேசினா கூட அதை ரொம்ப கிளாரிட்டியா புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். வேற எந்த விஷயத்தையும் பத்தியுமே நம்ம பேச வேண்டாம். ஏன்னா ராசி அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர்களினுடைய எண்ணங்களுக்கு உண்டான ஒரு வெற்றி பலனாக தான் இந்த மாதம் அமைய போகுது. நீங்க என்ன மாதிரியாக நினைச்சிருக்கலாம், உங்களுடைய வேலையில ப்ரமோஷன்ஸ், இழந்த வேலையை மீண்டும் பெறணும், தொழில்ல நல்ல ஒரு உத்தியோக மாற்றம் வரணும், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கணவன் மனைவி உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அடுத்து குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், நமக்குண்டான வாழ்க்கை எப்போதுமே ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கையாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தழுவிய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு என்ன மாதிரியான எண்ணமாக இருக்கட்டும், அந்த எண்ணங்கள் எல்லாமே 100% வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. ராசி அதிபதி உச்சமாக இருக்கும் போது நீங்க எந்த கவலையுமே பட வேண்டாம். உங்களுடைய உடன் பிறந்தவர்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய பெற்றோர்களை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லதை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இன்னும் ஒரு மேலும் பலம் சேர்க்கும் விதமாக இந்த ராசி என்பர்களுக்கு 2ஆம் இடத்துல நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருமங்கள யோகம், செவ்வாய் நீச்சம் பெற்றும் குரு உச்சம் பெற்றும் தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால நிறைய கடன் பிரச்சனைகள்னால உங்களுடைய குடும்பம் வீதிக்கு வந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணத்தை இந்த செப்டம்பர் மாதம் அனுபவிக்க போறீங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இருந்த நபர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக மாற்றத்தை பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரியாக ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே மறந்து இந்த செப்டம்பர் மாதம் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய மிதுன ராசி மாணவர்களுக்கு தான் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா வெளிநாட்டுல படிச்சு வெளிநாட்டுல போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு
இங்க ஒரு லட்சக்கணக்கான கடனை வாங்கிட்டு அங்க போனேன், எனக்கு இன்னும் 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் எந்த வேலையும் கிடைக்கல. இந்த மாதிரியான சில மாற்றங்கள் வரும், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைச்ச இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தனக்குண்டான வேலையை முறையாக வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்பை வெளிநாட்டுல பெற போறாங்க. இதனால பெற்றோர்கள் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கு. எனக்காக என்னுடைய பெற்றோர்கள் அங்க ஊர்ல சங்கடப்படுறாங்க, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாக போச்சு அப்படின்ற மாதிரியாக ரொம்ப ஒரு அவங்க கிட்ட போன் பண்ணி பேசுறதுக்கு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்கறதுக்காக தான் அவங்க ஆவலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எனக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வரப்போகுது. இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நிறைய ஒரு விஷயத்துல உங்களுக்கு நிறைய ஒரு ஏற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சந்திரனுடைய ராசியில குரு செவ்வாய் என்ற மாதிரியான அந்த 2 கிரகங்களும் சேர்ந்து இருக்கும் போது, அதுவும் உச்சம் நீச்சம் பெற்று இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை இந்த மிதுன ராசி என்பர்கள், இவர்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் இவர்களுக்கு இதுவரைக்கும் தெரியாம இருந்திருக்கும். ஆஹா, நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வரும் தெரிஞ்சிருந்தா இத நம்ம எப்பவே நம்ம யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் வரும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு இப்பதான் தெரியவே ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த கிரகங்கள் கோச்சார சூழ்நிலைப்படி வரும்போதுதான் அதற்குண்டான மாற்றங்களும் உங்களுக்கு தெரிய வரும். இல்ல அப்படி வராத பட்சத்துல ஐயோ நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமே, இதற்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரியாக அந்த எண்ணங்கள் மட்டுமே தான் வருமே ஒழிய வேற எந்த நிவர்த்திகளும் வராது. பட் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதிரியான கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் வரும்போது தன்னுடைய திறமையை தானே அளவு செய்யக்கூடிய ஒரு நேரம். ஆஹா, நமக்கு இந்த மாதிரியான திறமைகள் இருக்கிறது, இதனால் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாம போயிட்டோமே அப்படின்ற மாதிரியாக அந்த திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம். ஒரு சின்ன வேலை தான் அந்த ஆபீஸ்ல இது வரைக்கும் அந்த வேலைக்காக 1000 வாட்டி திட்டு வாங்கியிருப்பீங்க. இதை வேணாலும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த பதிவை பாக்குறவங்க நான் 100% சொல்றேன், அதே வேலையை தான் இந்த மாசம் செய்ய போறீங்க. இதுக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் வாங்குறீங்க அப்படின்றத மாத்திரம் பாருங்க. அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் போடுங்க. அந்த அளவுக்கு அந்த வேலைகள் செய்த வேலைகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி அளிக்காத ஒரு நிலையாக இருந்தாலும் இப்ப செய்யக்கூடிய அதே வேலை மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய காதல் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற போது அந்த காதல் வாழ்க்கை குடும்பமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அம்மா அப்பா சம்மதம் அப்படின்றது ஒரு பயத்தை கொடுத்திருக்கும். ஐயோ, அம்மா அப்பா கிட்ட சொன்னா நம்மளுக்கு ஒரு சக்சஸ் ஆகுமா, இல்ல அவங்க இதுல தடையிட்டு நம்மளே பிரிச்சுடுவாங்களா அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் சொல்லி பாருங்க, உங்களுடைய மிதுன ராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் காதல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ எல்லாருடைய பெற்றோர்களின் சம்மதம் அப்படின்றது இங்க உணர்வு பூர்வமா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவை. நீ நல்ல பொண்ணா காதலிக்கிறியா, நல்ல பையனா காதலிக்கிறியா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னாலே எங்களுக்கு அது போகும் அப்படின்ற அந்த உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள் 100% வரும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அந்த பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. இதுல காதல் இல்லாத அரேஞ்ச்டு மேரேஜ் பண்றவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா திருமண வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல நிறைய வரன்களை பார்த்து உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான வரன்களை பார்த்து நீங்க ஜாதக பொருத்தம் பார்த்து எல்லாமே சரி பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். நல்ல ஒரு உப்பு தாம்பூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்கேஜ்மெண்ட், சின்னதா ஒரு வெத்தலை பாக்கு மாத்திரம் மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த திருமண ஏற்பாடுகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் உங்களுக்கு தேவையான சில வாழ்க்கையில ஒரு சீரமைப்பையும் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த இடத்துல மிதுனராசி என்பவர்கள் மருத்துவம் ரீதியான சில இடர்பாடுகள்ல இருப்பீங்க. கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள், திடீர்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல கட்டி தைராய்டு ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, மெனோபாஸ் பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை, இந்த மாதிரியாக ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய
தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கட்டத்துல இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுடைய திசா புத்தி புதன் திசை, அடுத்து பாத்தீங்கன்னா கேது திசை, இந்த மாதிரியான திசா புத்திகளாக இருக்கும். இந்த திசா புத்தி உங்களுக்கு கோச்சார கிரகங்களின் நிலவரங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.